இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ எல்லா இடத்துலையும் வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன். ரொம்பவே வருத்தமாக இருக்கு. தன்னோட குடும்பத்தோட பிரச்சனை கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக தன்னோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வர ஒருத்தருக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் இவருக்கு நடந்திருக்கு. 4 பேர் சேர்ந்து அவரை வெட்டி அசால்ட் பண்ணி அவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 4 பேரும் மைனர்ஸ். எல்லாருக்கும் 16-17 வயசு தான். எப்படி ப்ரோ என்னால் சத்தியமாக இதை புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணணும்? அவருக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இந்த கொலவெறி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், ட்ரக்ஸ். அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, வேற வரையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதில் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுராஜ். இவருக்கு 20 வயசு ஆகுது. ஒடிசாவை சேர்ந்தவர். இவர் ஒடிசாவிலிருந்து சென்னைக்கு வேலைக்காகவும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் வந்திருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் சென்னை டு திருத்தணி போகிற லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு. அதே ட்ரெயினில் தான் அந்த 4 குற்றவாளிகளும் இருந்திருக்காங்க. அந்த 4 பசங்களும் ஃபுல் போதையில் இருந்திருக்கானுங்க. எது மூலமாக அவங்க போதையில் இருந்தாங்கன்றது இன்னும் தெரியல. இந்த 4 பேருமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாஸில் நிறைய தகாத வீடியோக்கள், ரொம்பவே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை தைரியமாக போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அவங்க அதையே தான் செஞ்சுருக்காங்க. தனியாக உட்காந்துருந்த சுராஜ் கிட்ட போய் உன் கழுத்தில் கத்தியை வச்சு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதுக்கு மறுத்து விலகி போக பார்த்த சுராஜை தொடர்ந்து வற்புறுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் திருத்தணி வந்துடுது. அங்கே அந்த 4 பசங்களும் சேர்ந்து அவர் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த பசங்களாம் சேர்ந்து அந்த சுராஜை அசால்ட் பண்ணுறாங்க. சொல்லவே கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் நின்று அசால்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். மற்ற 3 பேர் ஏதோ விளையாட்டு பொம்மையை போட்டு அவங்க ஏதோ பண்ணுற மாதிரி அவ்வளோ கேவலமாக அவரை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அவ்வளோ அமைதியில் கத்துறாரு. ஆனாலும் இவங்க அவரோட கையில், காலில், முகத்தில் எல்லா இடத்துலையும் வெட்டுறானுங்க. சந்தோஷமாக ரீலும் எடுக்கிறானுங்க. சுராஜ் கொஞ்ச நேரத்தில் இதை தாங்க முடியாமல் மயக்க நிலைக்கு போயிடுறாரு. இவங்களும் ரீல் எடுத்துட்டானுங்க, சந்தோஷமாயிட்டானுங்க, அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மயக்கத்துலேருந்து முழிப்பு வருது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பக்கத்தில் இருக்க மெயின் ரோட்டுக்கு நடந்து போகிறாரு. அப்போ அங்கே வழியில் போகிறவங்க அவரை பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அண்ட் அவர் இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இதான் இப்போ வரைக்கும் நடந்த விஷயம். இவ்வளோ கேவலமான விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணது அந்த சின்ன பசங்கன்னு சொல்லும்போது நம்பவே முடியல. ஒரு விஷயத்தை கவனிக்கிற வரைக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இது ஃபுல்லாகவே அவங்க எப்பவுமே ட்ரக் யூஸ் பண்ணுற மாதிரியும் அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த பசங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கணும் இதில் நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது. தான் ஒரு சின்ன ரீல் எடுக்கிறதுக்காக ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிற அந்த மனசு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ இது காரணமாக இருக்க முக்கியமான சில ரீசன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தோணுன விஷயங்கள். ஃபர்ஸ்ட், செக்யூரிட்டி இஷ்யூ. அது எப்படி 4 பேர் கையில் அருவானோட கத்தியோட பட்ட பகல ட்ரெயினில் ஏறினான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ரெண்டாவதா, ட்ரக்ஸ். எப்படி இவ்வளோ ஈஸியாக ட்ரக்ஸ் பசங்க கையில் கிடைக்குதுன்னு இன்னும் தெரியல. அதுவும் மைனர்ஸ். இவங்க கையில் சரக்கு கிடைக்கிறதே தப்பு தான். இதில் ட்ரக்ஸ் எப்படி கிடைக்குது? இத்தனை விஷயங்கள் அவங்க எங்கேருந்து வாங்குறாங்க ஒன்றும் புரியல. மூணாவது, முக்கியமாக பேரண்ட்ஸ். என்ன ப்ரோ இவனுங்க பண்ண தப்புக்கு அவங்கள பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்று விடுறது மட்டும் அவங்க வேலை இல்லை, ஒழுங்காக கண்டித்து வளர்க்குறது அவங்க வேலை தான். நான் இப்போ சொன்னது கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலும் அதான் உண்மை. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இவனுங்க எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அந்த 17 வயசு அந்த 1 வருஷம் கேப் வச்சுக்கிட்டு அசால்ட்டாக ஜுவானிலேருந்து வெளியே வந்துடுவானுங்க. தப்புனா தப்பு தான். இவனுங்க இவ்வளோ டைம் இதை பண்ணுறானுங்க. இவனுங்க என்ன தெரியாமையே பண்ணியிருப்பானுங்க. என்ன தான் போதிலே இருந்தாலும் அவனுங்க மனசு வைக்காமல் இதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் எனக்கு சரியாக தெரியல. மேபி இது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம ஊரில் நார்த்லேருந்து வரவங்க மேலே நமக்கு இருக்க அந்த வெறுப்பு, கோபம், இது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த ட்ரக் யூசேஜுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்படியே போயிட்டு இருந்தால் தமிழ்நாடு உருப்பிட்ட மாதிரி தான். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், மைனர்ஸ் நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அவங்க கையில் கிடைக்கிறது சுத்தமாக இன்னும் புரியல. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு தான் முடிவெடுக்கணும். அந்த பசங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.